சார் வணக்கம். கரூர் முரளி சார் வணக்கம். வணக்கம். கரூர் முரளி சார், இன்னைக்கு தலையங்கம் ரொம்ப முழுமையான ஒரு கட்டுரையாக எழுதியிருக்காங்க. என்னென்னலாம் அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சார்பில் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, கேட்டிருக்காரு, பேசியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க சொல்லியிருக்கீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருக்கிறார், அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை அப்படின்ட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். ஆனா 3 முறை நீங்க ஏன் இந்த கூட்டத்தை புறக்கணித்தீர்கள் அப்படின்ட்டு அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்வியில உங்களுக்கு நியாயமே இல்லைன்னு தோன்றிய காரணத்தினால் அவர் அரைத்த மாவையே அரைக்கிறார், அதனால அவருக்கு நாங்க பதில் சொல்லி எங்களுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை அப்படின்ட்டு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரா சார்? அவர் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதெடுத்தாலும் அடிமைத்தனத்தோடு பேசக்கூடியவர் என்பதிலே எல்லளவும் மாற்றம் கிடையாது. ஏனென்று கேட்டால் அவர் 2026 எப்படியாவது முதலமைச்சராகிவிட வேண்டும் என்பதற்காக கால்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் $1 மில்லியன் உருவாக்கிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டை பொருளாதார வளர்ச்சியில் கொண்டு வருவதற்காக ஒரு லட்சிய கனவோடு எங்கள் பயணத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று எங்கள் தலைவர் அவர்கள் எப்படி சொல்லிவிட்டு போனாரோ அதே போல நானும் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் நந்தகுமார் அண்ணன் அவர்கள் கேட்டார், நீங்கள் இதற்கு முன்பாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பிய பொழுது நாங்கள் எல்லா விவாதங்களிலும் எங்கள் ஊடகவியாளர்கள் பேசிய பேச்சிலும் நாங்களும் எல்லாம் பேசியிருக்கிறோம். என்னென்ன காரணங்களுக்காக நாங்கள் போகவில்லை. அதே போல முதலில் எங்கள் தலைவருடைய நினைவு நாள் வந்தது, நாங்கள் வர முடியாது, நிதியமைச்சரை அனுப்புகிறோம் என்றும் அவர்கள் அதற்கு அனுமதி தரவில்லை. அதே போல அடுத்த நிதி ஆய்வு குழுவில் ஜப்பான் நாட்டில் நாங்கள் முதலீட்டை பெறுவதற்காக சென்றிருக்கிறோம், செல்ல முடியவில்லை. அதே போல 3வது கூட்டத்தில் கலந்து கொள்ளாததற்கு காரணம் என்னவென்றால் ஒன்றிய அரசாங்கம் அறிவித்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுடைய பெயர் இல்லை, நிதி இல்லை, திட்டங்கள் இல்லை. உடனடியாக எங்கள் தமிழ்நாட்டை அவர்கள் புறக்கணித்தார்கள். புறக்கணித்த காரணத்தால் நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து விட்டோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் அங்கே போயிருப்பது என்பது சார் இந்த பட்ஜெட்ல கூட தான் இல்லையா தமிழ்நாடுன்ட்டு தனியா? சார் இந்த பட்ஜெட்டிலும் இல்லை. இந்த முறை நாங்கள் போயிருக்கிறோம் என்றால் அங்கே என்ன நடக்கிறது என்பதை முதலிலே நாம் அவர்கள் நேரிலேயே போய் சந்தித்து அவரிடம் கேட்டு விடலாம் என்றுதான் போனோம். நாங்கள் போன பிறகுதானே பல உண்மைகள் நாட்டினுடைய பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்களுக்கே தெரிந்திருக்கிறது. இந்தியாவை நாங்கள் வல்லரசாக்குவதற்கு, இந்தியாவை வளர்ந்த நாடாக்குவதற்கு மாநில அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை என்று அவர் பேசிய பிறகு அடுத்த நிமிடத்திலே முதல்வர் எழுந்துகிறார், தமிழ்நாட்டு முதலமைச்சர் எழுந்து நிற்கிறார். எழுந்தவர் சொன்னார், ஆமாம், இந்தியா வல்லரசாக பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக உருவாவதற்கு இதோ பாருங்கள் மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்று சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் எந்தெந்த இடத்தில் எங்களை புறக்கணித்தாலும் புறக்கணித்த பிறகும் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் 9.69% நாங்கள் எட்டி இருக்கிறோம். இதோ பாருங்கள், நீங்கள் புறக்கணித்த பிறகும் மின்னணு உற்பத்தி ஏற்றுமதியிலே தமிழ்நாடு கிட்டத்தட்ட 47% எட்டி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதோ பாருங்கள், நாங்கள் காலை உணவு திட்டத்தை தந்திருக்கிறோம், விடியல் பயணத்தை தந்திருக்கிறோம், இதோ மக்கள் உரிமை தொகையை தந்திருக்கிறோம். இப்படி எல்லா இலக்குகளிலும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்பதை எங்கள் முதலமைச்சர் அவர்கள் எடுத்து பேசுவதை நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விழிப்புணர்வத்தை வில்லாக விளைத்துவிட்டு அதிசயமாக பார்க்கிறார். எப்படி அதிசயமாக பார்க்கிறார் என்றால், என்னன்னா ஒன்றிய அரசாங்கம் எந்த நிதியும் தரவில்லை, ஆனால் இத்தனை சாதனையை ஒரு தமிழ்நாடு சாதித்திருக்கிறது என்று சொன்னால், இதோ பாருங்கள், இந்த தமிழ்நாட்டுக்கு இன்னும் நாம் நிதியை கொடுத்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய கனவாக இருக்கிற இந்தியாவினுடைய சுதந்திர நூற்றாண்டை எட்டி பிடிக்கிற பொழுது நாம் வைத்திருக்கின்ற இலக்கை இந்தியா எட்டி பிடிப்பதற்கு தமிழ்நாடுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும் என்று எங்கள் தலைவர் அவர்கள் பேசிய பிறகு நரேந்திர மோடி அவர்களை ஆச்சரியப்பட்டு அதிசயப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நாட்டினுடைய பிரதமரிடம் போய் எடுத்து சொல்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கிறது. என்ன பயமாக இருக்கிறது என்று கேட்டால்,
என்னடா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இத்தனை சாதனைகளை போய் சொல்லுகிறார். 28 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் அதிசயமாக பார்க்கிறார்கள். 8 மாநிலத்தினுடைய யூனியன் பிரதேசத்துடைய முதலமைச்சர்களும் அதிசயமாக பார்க்கிறார்கள். சாதனைக்கு சாதனை மட்டுமல்ல, எங்கள் தலைவர் அழகாக சொன்னார், இதோ அவர்கள் சமத்துவம், சமூக நீதி அடிப்படையில் பொருளாதார விகிதாச்சாரத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் நடைபெறுவதுதான் திராவிட மாடல் என்று சொல்லிவிட்டு இத்தனை சாதனையை சொன்ன பிறகு இதோ வாருங்கள் திமுக இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் இதோ வாருங்கள் சாதனைக்கு மட்டும் ரோல் மாடல் அல்ல, உரிமைகளை பெறுவதற்கும் ரோல் மாடலா இருக்கு. நாங்க அங்க போய் பேச்சு சாதனை மட்டும் சொல்லிட்டு வரல, எங்களுடைய உரிமையை நாங்க கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? சபக்ராஸ் கிசான் அபியான் திட்டத்திற்கு நீங்க தர வேண்டிய 2291 கோடி ரூபாயை தரல, நீங்க கொடுங்க. அதே போல நாங்க கேட்கிறோம், நீங்க மாநிலங்களை வளர்த்தெடுப்பதற்கு நீங்கள் உறுதியாக இருக்கணும், வஞ்சிக்க கூடாதுன்னு. ஒண்ணுமில்ல சார், ஒண்ணுமில்ல, ஒரு மாநிலம் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்ததுனாதான் நம்ம வல்லரசு ஆக முடியும். இப்ப உலகத்தில் 5 வல்லரசு பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகள் அமெரிக்கா இருக்கிறது, அதே போல ஜெர்மன் இருக்கிறது, சீனா இருக்கிறது, ஜப்பான் இருக்கிறது, இந்தியா இருக்கிறது. இப்ப ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியா 4வது இடத்துக்கு வந்திருக்கு. நம்ம அடுத்து ஜெர்மனை பின்னுக்கு தள்ளிட்டு 3வது இடத்துக்கு வரணும்னா மாநில அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி இருக்கணும்னு எங்க முதலமைச்சர் பேசுறார். பேசியதை எடப்பாடி பழனிசாமினால் பொறுக்க முடியல. அதனால அவர் என்ன சொல்றாரு? இங்க பாருங்க, எதுக்கு இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காருனாக்க, அமலாக்கத்துறை டாஸ்மார்க்ல ரைடு நடத்திருச்சு, அதனால பயந்துட்டு போறாருன்னு. நான் கேட்கிறேன், செந்தில் பாலாஜி அவர்கள் 470 நாள் ஜெயில இருந்தார், 470 நாள் சித்திரவதைப்பட்டார், 470 நாள் சிறைச்சாலையில் அவர் இருந்த பொழுது அப்பொழுது நாங்கள் போய் மோடியினுடைய வீட்டு கதவை தட்டினோமா? நாங்க தட்டல. ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்ப போய் தட்டினாரு? அவருடைய மகன் மிதுன் மீது பிரச்சனை வந்துருச்சு, அமலாக்கத்துறை கண் வச்சிருச்சு, ராமலிங்கத்தின் மீது ரைடு போயிருச்சு, ராமலிங்க வீட்டுக்கு ரைடு போயிருச்சு, விஜயபாஸ்கர் மீது ரைடு போயிருச்சு. அவங்களை காப்பாற்றணுக்கிறதுக்காக போய் மோடியினுடைய கதவை தட்டி மோடியினுடைய காலில் விழுந்து எங்களை காப்பாத்துன்னு அவர் கதறி இருக்கார். அதே போல நாங்களும் கதற வேணும்னு நினைக்கிறோம். நாங்களாம் கதற மாட்டோம். எங்கள் உரிமைகளை பெறுவதற்கு திமுக தொடர்ந்து போராடும் என்பதிலே எல்லளவும் மாற்றம் கிடையாது. ஓகே.